Okay. Actually, next, sorry. Okay, next topics on the how to read last 10 bytes from file. So, this is our explanations. Compulsory we should give the negative numbers here itself, because here we are search content from end of file. End of file வந்து search பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இங்கே வந்து -10 அப்படின்னு தான் நம்ம வந்து, அதாவது நெகட்டிவ் வேல்யூஸில் தான் நம்ம கொடுக்கணும், இல்லை நியூட்ரல் வேல்யூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, குட். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைல் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறோம், ரீட் மோடில் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு ஃபைல் கண்டென்ட் அப்படின் போது இப்போ எண்ட் ஆஃப் ஃபைலில் கர்சர் மூவ் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் ஃபைலில் கர்சர் மூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, குட். இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை லாஸ்ட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து 10 கேரக்டர்ஸ் அப்படின்னீங்கன்னா இதான் நம்மளுக்கு 10 கேரக்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் வரணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இப்போ வந்து நம்ம வந்து 10 bytes நான் வந்து ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கோம் எண்ட் ஆஃப் ஃபைலில் இருந்துட்டு. அதுக்கப்புறம் டெல் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து 5 அப்படின்னு டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஏற்கனவே இது பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த 5ல் இருந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே ரீட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அதாவது இப்போ ஃபைல் கர்சர் பாயிண்டரோட லொக்கேஷன் இங்கே கேட்டிருக்கோம். சரியா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன ஸ்டோர் ஆகிருக்கும், 5 அப்படின்னு ஸ்டோர் ஆகிருக்கும். 5 அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு அந்த 5ல் இருந்த எண்ட் ஆஃப் ஃபைல் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே ரீட் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எதில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்கோம், FD அப்படிங்கிற ஒரு வேரியபிளில். அதுக்கப்புறம் அந்த FD அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் இருக்க பைனரி டேட்டாவை நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி திருப்பி FDலேயே ஸ்டோர் பண்ணிட்டோம். ஃபைனலாக நம்ம எதை க்ளோஸ் பண்ணுறோம், ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போது FCP ஃபைல் கர்சர் பாயிண்டரில் நம்மளுக்கு என்ன இருக்கணும், 5ன்னு இருந்திருக்கணும். அதே இது நம்ம ஃபைல் டேட்டாவில் என்ன இருக்கணும், அதாவது அந்த 5க்கு அப்புறம் இருக்கிற கேரக்டர்ஸ். ஸோ அது நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே இருக்கணும். ஆயிருக்கா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ ஓகே, குட். அம்மா அப்படியே கொஞ்சம் வந்து வெயிட் பண்ண. சரி போங்க. ஓகே ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இங்கே ஓகே, யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியுது. நெக்ஸ்ட் ப்ரோக்ராமா? ஓகே, நெக்ஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் எண்ட் ஆஃப் ஃபைலுக்கு மூவ் பண்ணிக்கோ கர்சர் பாயிண்டரா. அதிலேருந்து எனக்கு வந்து ஃபார்வர்ட்லேருந்து பேக்வேர்டுக்கு ஃபைல் கர்சர் பாயிண்டரை மூவ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, இங்கே -3 எவ்வளோ பைட் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா -3. ஸோ இது 2 இண்டிகேட் எண்ட் ஆஃப் ஃபைல். இப்போ FTEL அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு என்ன இதை திருப்பி நான் ரீஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மேக்ஸிமைஸ் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நான் வந்து இங்கே லாஸ்ட்டில் கர்சர் பாயிண்டர் இருக்குது. ஸோ நியூ லைன் டேக்ஸ் 1. அதுக்கப்புறம் L, அதுக்கப்புறம் எனக்கு K. ஸோ எனக்கு இந்த இடத்துல தான் கர்சர் பாயிண்டர் எனக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது -3 அப்படின்னு கொடுக்கும்போது ஸோ கர்சர் பாயிண்டர் ஹியர். அப்போ நம்மளுக்கு வந்து கர்சர் பாயிண்டர் இங்கே இருக்குது அப்படின்ற போது இப்போதைக்கு டெல் அப்படின்னு கேட்டிருந்தோம் அப்படின்னம்னா 12. இப்போதைக்கு டெல் வேல்யூ இஸ் 12. ஸோ இங்கே வந்து கேட்டிருக்காங்க இப்போ 12 அப்படின்றது இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எனக்கு ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு KL அதுக்கப்புறம் நியூ லைன். ஸோ அதான் நம்மளுக்கு இங்கே ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள் இங்கே 12ன்னு இருக்குது, KL நியூ லைன். சரிங்களா? ஓகே, குட். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். இப்போ வந்து ஹவு டு ரீட் ஃபர்ஸ்ட் 10 bytes. ஸோ ஃபஸ்ட்டு 10 bytes அப்படிங்கிற போது எங்கே போயிடணும், பிகினிங் ஆஃப் ஃபைல் 0க்கு என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் FTEL அப்படின்னு கேட்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஸ்கிப் பண்ணியிருக்கோமோ அத்தனை கேரக்டர் தான். இப்போ 10 அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ 10 bytes வந்து எனக்கு ஸ்கிப் பண்ண அப்படின்னீங்கன்னா எனக்கு இது ஸ்கிப் ஆகிடும். அப்போது நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு ஆக்சுவலி ரெஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஏன்னா நமக்கு டோட்டல் பைட்ஸ் எவ்வளவு 15. அதில் நம்மளுக்கு எவ்வளோ மைனஸ் பண்ணிட்டாங்க 10, அதான் ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகே, குட். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி இப்போ வந்து 10 அதுக்கப்புறம் IJKL. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இப்போ எவ்வளோ பைட்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ண சொல்கிறாங்க, 3 bytes ஸ்கிப் பண்ணுங்க. ஓகே, குட். இப்போ நான் வந்து இங்கே வந்து கர்சர் பாயிண்டர் வெயிட் ஹியர். ஏன்னா நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, பிகினிங் ஆஃப் ஃபைல்லேருந்து எனக்கு ஸ்கிப் பண்ணேன். ஓகே, குட். அடுத்தது இங்கே நம்ம கேட்டோம்னா 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு FCPயில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ரெஸ்ட் ஆஃப் இதுனா இதுதான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகே, டிஸ்பிளே ஆதான்னு பாருங்கள்.
ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா 7. ஓகே, how to skip file cursor pointer location from another file cursor pointer location. ஒரு ஃபைல் கர்சர் பாயிண்டர் லொகேஷன்ல இருந்து another ஃபைல் கர்சர் பாயிண்டர் லொகேஷனுக்கு எப்படி மூவ் பண்ண போறீங்க? அப்போ நம்ம 1ன்னு கொடுக்கணும். நம்ம வந்து ஏன்னா பிகினிங்னா 0ன்னு கொடுப்பீங்க, எண்டுனா 2ன்னு கொடுப்போம். இப்போ 1ன்றது தான் கரண்ட் கர்சர் பாயிண்டர். ஓகே, இப்போ வந்து ரீட் மோடுக்கு ஓப்பன் பண்ணுறோம். இங்கே எத்தனை கேரக்டர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க? 3. எதுல இருந்து? பிகினிங் ஆஃப் ஃபைல் இருந்து. ஓகே, கர்சர் வெயிட் ஹியர். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா எகெயின் ஐ வாண்ட் ஸ்கிப் 5 கேரக்டர்ஸ் கரண்ட் லொக்கேஷனில் இருந்து இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு 1, அதுக்கப்புறம் நியூ லைன் போயிருக்கோம் 3. ஸோ இது ஸ்கிப் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு அவுட்புட்டில் இருக்கணும். ஓகே குட். நம்ம இப்போ F12ல் என்னென்ன வரும்? இப்போ வேல்யூஸோ 8 அப்படின்னு இருக்கும். ஓகே குட். ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறாங்க 8ன்னு இருக்குது. இப்போ இதான் நம்மளுக்கு செலக்ட் பண்ண தான் அவுட்புட்டு. டவுட் இருக்கா? இல்லை. குட். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா திஸ் இஸ் ஓகே, ஹவு டு ஆட் கண்டென்ட் இன்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஃபைல். ஏற்கனவே இருக்கிற ஃபைலில் கண்டென்ட்டை எப்படி ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்காங்க. அதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னீங்கன்னா ஹவு டு ஆட் கண்டென்ட் இன்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஃபைல். ஸோ என்ன மோட் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு என்ன மோடு இங்கே கொடுத்துருக்காங்க? ஏன்னா அப்பெண்ட் மோடு. ஸோ இந்த அப்பெண்ட் மோடுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும் இப்போ நம்ம இது நியூவாக எழுதிக்கணும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும் ஹவு டு ஆட் கண்டென்ட் இன்டு ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஃபைல். இப்போ அப்பெண்ட் என்ன மீனிங்கா? ஆட் நியூ கண்டென்ட் ஆஃப்டர் ஆல் ஓல்ட் கண்டென்ட். இன்சர்ட் என்ன மீனிங்கா? ஆட் நியூ கண்டென்ட் இன் பிட்வீன் ஓல்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏபினா என்ன மீனிங்கா? ஏபி மோட் ஹெல்ப் ஃபார் ஓப்பன் எ ஃபைல். அதாவது ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணும். எது? ஏ ஃபார் அப்பெண்ட் ஓப்பன் பண்ணும். சரி, என்ன மோடில் அப்படின்னீங்கன்னா அப்பெண்ட் மோடில். அப்பெண்ட்னாலே நமக்கு ரைட் தான். சரி, இப்போ அது என்ன ஃபார்மேட்டில்? பைனரி ஃபார்மேட்டில். ஓகே, ஓப்பன் எ ஃபைல் இன் பைனரி ஃபார்மேட்டு. சரி, இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா இன் கேஸ் ஏ மோட் அதாவது அப்பெண்ட் மோட் ஹெல்ப் ஃபார் ஓப்பன் எ ஃபைல் இஃப் ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். ஏற்கனவே ஃபைல் இருந்தா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும். ஃபைல் இல்லைன்னா மேக் நியூ ஃபைல். ஒரு ஃபைல் கிரியேட் ஆகிக்கும். அப்பெண்ட் மோட் ஓப்பன் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஃபைல் எல்ஸ் மேக் நியூ ஃபைல். டவுட் இருக்கா? ஸோ இதான் வந்து இதில் சொல்லியிருக்கிறது. சரி, இதை நீங்கள் இப்போ ஒரு நிமிஷம். ஓகே, நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கேம்மா இதை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் திருப்பி எழுதிக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஃபைலோட கண்டென்ட் அப்படின்னீங்கன்னா இதான் இருக்குது. இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னீங்கன்னா இதில் என்னென்ன டேட்டா சொல்லியிருக்காங்க? இதில் வந்துட்டு நம்மளுக்கு MNOP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அங்கே ஷிஃப்ட் பண்ணி உட்காருங்க. தோட்டா உட்காரு. வேர்க்குது தெரியல. ஒன் வீக்கில் எல்லாம் சரியாயிடும். ஓகேவா? 1 வீக்கில் இங்கே ஓகே. நெக்ஸ்ட் இப்போதைக்கு பேச வேணாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கண்டென்ட் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க? இப்போ MNOP அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இங்கே தாங்க கர்சர் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோ. கர்சர் வெயிட் ஹியர். இந்த கர்சர் வெயிட் பண்ணுற இடத்துல நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? அதுக்கப்புறம் இங்கே ஒரு நியூ லைன்ஸ். இந்த நியூ லைன் இங்கே இருக்கா? நியூ லைன் கிரியேட் பண்ண. அந்த நியூ லைனில் என்ன கொடுக்குறாங்க? QRST. சரி, அதுக்கப்புறமா என்ன கிரியேட் பண்ணியிருக்காங்க? நியூ லைன். clear? Okay, good. What is the file size? 25. Very good. Here we are at 10 characters only. Or 4 letters and then 2 new lines. So 15 plus 10, 25. So still we are not execute this program. இப்போ வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணலை. அதனால எனக்கு பைட் எவ்வளோ வருதா? 15. நான் எகெயின் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து என்ன நம்மளுக்கு ஓல் கண்டென்ட் தான் இருக்குதா? ஓகே குட். ஃபைலோட டேட்டாவை நான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸ்டில் டில் திஸ் ஃபைல் டேட்டா ஃபவுண்ட் இன் ஸ்ட்ரிங் ஃபார்மேட். அந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்கதா நான் வந்து பைனரி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி என்ன மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபைலை? அப்பெண்ட் மோடு. அந்த அப்பெண்ட் மோடில் டேட்டாவை நான் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த டேட்டாவை ஆட் பண்ணிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன இப்போ பிரிண்ட் பண்ண சொல்கிறோம்? ஃபைல் அப்டேட்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே கண்ட்ரோல். ஓகே நான் இப்போ ரன் பண்ண போகிறோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் F10 ஃபைல் அப்டேட்டட் அப்படின்னு வருது. ஓகே குட். நெக்ஸ்ட்டு இதில் போய் பாருங்கள். இப்போது கீழே பாருங்கள்.
எவ்வளோ பைட்ஸு 25 பைட்ஸு. இங்கே கீழே வந்து 25 பைட்ஸ்ன்னு இருக்கு. இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நவ் சி ஆடட் நியூ கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து நம்ம இங்கே சொல்ல வந்திருக்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா வாட் ஐ ட்ரை டு செட் நான் வி நோ தட் இந்த செஷனில் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா 3 மோட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ரைட் மோட், ரீட் மோட் அண்ட் append மோடு. என்ன ஃபார்மேட் அப்படின்னீங்கன்னா பைனரி ஃபார்மேட்டில். நான் வி நோ தட் how to search a content, how to skip file cursor pointer from one location to another location. ஃபைல் கர்சர் பாயிண்டரை ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியும். அது 3 கைண்ட் ஆஃப் ஃபைலில் நம்ம ஃபைல் கர்சர் பாயிண்டரை மூவ் பண்ணலாம். ஒன்று பிகினிங் ஆஃப் ஃபைல், இன்னொன்று கரண்ட்டாக, இன்னொன்று எண்ட் ஆஃப் ஃபைலிருந்து நம்மளால் மூவ் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னீங்கன்னா டெல் அப்படின்ற ஒரு மெத்தட் லேர்ன் பண்ணியிருக்கோம். இந்த டெல் மெத்தடோட பர்பஸ் என்னென்னா ரிட்டர்ன் ஃபைல் கர்சர் பாயிண்டர் லொக்கேஷன். அந்த டெல் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணும். ஓப்பன் ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்னன்னா ஃபைல் ஆல்ரெடி ஏற்கனவே இருந்ததுன்னா ஃபைலை ஓப்பன் பண்ணும். அது எந்த மோடு அப்படிங்கிறத பொறுத்து ரைட் மோடு, ரீட் மோடு, append மோடுன்றத கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். எந்த ஃபங்க்ஷன்லனா ஓப்பன் ஃபங்க்ஷனில். இந்த ஓப்பன் ஃபங்க்ஷன் ஒரு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம வந்து எஃப்ஐன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். இந்த எஃப்ஐ ஆப்ஜெக்ட் மூலியமாக தான் 3 மெத்தட் நம்ம வந்து 4 மெத்தட் டெவலப் பண்ணியிருக்கோம். ஒன்று ரைட் மெத்தட், இன்னொன்று ரீட் மெத்தட், another one seek மெத்தட், another one tell மெத்தட். Finally we are develop also close method நம்ம வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். that is also most important method அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now in this session covered how to handle file in binary format using 3 modes. Okay, thank you for watching this video.